உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே இந்த தை திருநாளில் முதல் தை மாதம் முதல் சிறந்த யோகங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். நல்ல சிறந்த ஒரு மாற்றங்கள், அதாவது வருடக்கோள்கள் மாற்றங்களை நாம் பார்த்து விட்டோம். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தொடக்கத்தில் ஆங்கில மாதம் தொடக்கத்திலும் அதே போல தமிழ் மாதம் தொடக்கத்திலும் இதுக்கு ரெண்டுக்கு ஒரு இணைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஆங்கிலத்தின் முதல் மாதம் ஜனவரி, அதே போல தமிழுக்கு முதல் மாதம் தை மாதம். இந்த இரண்டு சக்திகளும் அற்புதமான சக்திகள். தமிழ் மாத பிறப்பு என்பார்கள், ஆங்கில மாத பிறப்பு என்பார்கள். இந்த இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய சக்திகளாக உங்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை, மாபெரும் யோக சக்தியை தரப்போகிறது. இந்த அப்படிப்பட்ட தை மாத பலன்களை நாம பார்க்க போறோம். மேலும் இந்த தை 14/1/2025 முதல் 12/2/2025 வரை இருக்கக்கூடிய தை மாத பலன்கள். தை மாதம் என்றாலே எல்லாரும் குஷியாக சந்தோஷமாக, எப்படா தை பிறக்கும், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம், அந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம், கல்யாணத்தை முடிச்சிடலாம், வீட்டை கட்டிடலாம், பால் காய்ச்சிடலாம். இப்படி இடத்த ஒரு முக்கியமான இடத்த பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடத்த முடிக்கிறதோ, இல்ல ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு பொண்ணை பேசி முடிச்சு தையில நிச்சயம் பண்ணிடலாம். ஒரு தொழில், முக்கியமான பிசினஸ், தை பொங்கல் வந்த உடனே, பொங்கல் முடிஞ்ச உடனே முதல் விஷயம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதா. இந்த வருஷம் 2025ல இந்த பிசினஸ் தான் எனக்கு தை மாசம் பிறந்த உடனே இதான் செய்ய போறேன். ஆக இப்படியெல்லாம் கனவுகள். இந்த சொத்தை முடிக்கிறது, தை பிறக்கட்டும்பா. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக நடக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த தை மாதம் ஒரு முக்கியமான கிரக மாற்றம் என்பது அற்புதமாக மாறப்போகிறது. அற்புதமான யோகத்தை தரப்போகிறது. அதாவது தனம், பதவி, பொன் பொருள் செல்வம், சொத்துக்கள், வாகன யோகங்கள், செல்வ யோகங்கள் என்று மனதுக்கு நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமையப் போகிறது. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்ல வழி பிறக்கப் போகிறது. உங்கள் ஆசைகள், கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது. நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கப் போகிறது. ஆக தையில் தான் அத்தனை திருமண யோகங்களும், அத்தனை திருமண சுபகாரியங்களும் தையில் தான் நடக்கும். ஏகப்பட்ட பத்திரம் முடிப்பாங்க, ஏகப்பட்ட தொழில் ஆரம்பிப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள் இருக்கிறது. இதுல தட்சிணாயன காலம் என்பது பாவ காலங்கள் என்று சொல்லக்கூடியது. ஆகவேதான் இந்த பாவ காலங்களில் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி, புயல், மழை, வெள்ளம். ஏனென்றால் இந்த 6 மாதம் மேலோகத்து தேவாதி நம் தேவர்களுக்கும் நம் தெய்வங்களுக்கெல்லாம் இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள். இந்த 6 மாத காலம் மேலோகத்திற்கு இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள். பூமியை பற்றி, பூமிக்கு ஆசீர்வாதம், எந்தவித ஆசீர்வாதம் வழங்க முடியாமல் தூங்கி விடுகிறார்கள். இப்ப அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் அதே நேரத்தில் சத்தியலோகம், சிவலோகம், விஷ்ணுலோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை லோகங்களும், அத்தனை தெய்வங்களும், விஷ்ணு பெருமான், பிரம்மதேவன், சிவபெருமான், ஆக
3 லோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தேவாதி தேவர்கள்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய அவர்களாம் விழித்துக்கொண்டு ஆக இந்த தை மாதம் என்பது உத்தராயண காலம். தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விடிந்து காலை பொழுது விடுகிறது. அவர்களின் முதல் அருட்பார்வை பூமிக்கு ஏற்படுகிறது. சூரியனுடைய அற்புதமான சக்தி உலகிற்கு ஏற்படுகிறது. ஆகவே சூரியனை வரவேற்பதற்காக, மகர ராசியில் நுழையக்கூடிய சூரியனை வரவேற்பதற்காக இந்த தைப்பொங்கல் படையலிட்டு சூரியனை வரவேற்கிறோம். அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கி, அனைத்து தெய்வங்களின் குல தெய்வங்கள் எல்லாம் இந்த தை மாதம் வணங்கி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், எங்கள் தொழில் வளர வேண்டும், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வணங்கி இந்த தை திருநாளை ரொம்ப குஷியாக, ஒரு விறுவிறுப்பாக, ஒரு தை பறந்துருச்சுப்பா, நமக்கு இனி நல்ல நேரம் தான், இதை செஞ்சா நல்ல நேரம் தான் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான லட்சியங்களை, அதற்குரிய காரியங்களை, அதற்குரிய தொழில் யோகங்களை, அதற்குரிய திருமண யோகங்களை, எல்லா காரியங்களும் தை மாதத்தில் நடக்கக்கூடிய சிறந்த மாதமாக அமைகிறது. இதற்கு காரணம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய முதல் பார்வை அந்த தை மாத பார்வை. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியத்துவமானது. அதாவது தேவர்களுக்கெல்லாம் இரவு பொழுது முடிந்து முதல் பொழுது, காலை பொழுது, முதல் பொழுது தை மாதம் மகர ராசியில் விழுகிறது. மகர ராசிக்காரங்க யோகமான ஆளுதான். சரி, ஆக இதுதான் ஒரு சிறப்பான ஒரு தை மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. அனைத்து தெய்வ சக்திகளும் மகர ராசியில் தை மாசம் விழக்கூடிய ஒரு மிகப்பெரிய, பூமிக்கு விலகிறது. பூமிக்கு அனைத்து தெய்வ சக்திகளும் பூமிக்கு ஏற்படுகின்றது. சரி, இப்ப இந்த பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்களுடைய ஒவ்வொரு தலையெழுத்தும் இந்த பஞ்சாங்க முறையில், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்க முறையில் தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மன். எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்தாரோ அதே பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பஞ்சாங்க முறையில் கணிக்கப்பட்டு சொன்னாலும் உங்கள் அனைவருக்குமே சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. அதை மறந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய பிரச்சனைகள், திருமணமாகவில்லை, வேலை வாய்ப்பு, நல்ல வேலை கிடைக்கவில்லை, அரசாங்க வேலை கிடைக்கல, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், எத்தனையோ வருஷம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், இந்த தொழில் விருதியாகலை, நாளுக்கு நாள் தொழில் ரொம்ப மோசமா இருக்கு, குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள், கலகங்கள், நிம்மதி போச்சு, கல்யாணமாக எத்தனையோ வருடம் குழந்தை இல்லை, சொத்து பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், இது எல்லாம் சரியாக நல்லபடியாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் சிறந்து விளங்குவதற்காக இங்கே சித்தர் வாக்கு முறைப்படி அந்த பிரம்மன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? கீழே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே அப்பாயின்மெண்ட் இருக்கு, நம்பர் இருக்கு, அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்காலத்தை சிறந்த முறையில் சரியாக நடக்கக்கூடிய ஒரு துல்லிதமான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். தை மாத பலன்கள். இந்த தை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உறுதியாக கடகராசிக்கு தை பிறந்தால் வழி பிறக்க போகிறது. வாழ்க்கையில்
சாதிக்க பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள். ஆக இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசியினுடைய ஒரு முன்னேற்றமே ஒரு வியக்கத்தக்க முன்னேற்றமாக மாறப்போகிறது. வியக்கத்தக்க முன்னேற்றமாக மாறப்போகிறது. அதுல மாற்றமே இல்லை. என்னங்க அஷ்டமத்து சனி அப்படி இப்படி சொல்ல, ஏன் அஷ்டமத்து சனிலாம் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாதித்தவர்கள் நிறைய பேர், இந்த அஷ்டமத்து சனியில் கோடிக்கணக்க சொத்தை சேர்த்தவர்கள் நிறைய பேர். ஆக இந்த தை மாதம் என்பது கடகராசிக்கு மிக அற்புதமான மாதமாக அமையப் போகிறது. கடகராசிக்கு 4/11க்குரிய சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற ஒரு தை மாதமாக அமையப் போகிறது. முதல்ல இந்த தை மாதத்தில் கடகராசி நீசம் பெற்ற செவ்வாய் மாறுறார். முதல்ல அவர் கடகராசிலிருந்து மேல போயிடுறார், மிதுனத்துக்கு போயிடுறார். நீசம் பெற்ற செவ்வாய் கடகத்திற்கு யோகாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. அடுத்ததாக இந்த முக்கிய மாற்றம் என்பது இந்த சுக்கிரன். அதாவது ஒரு ஜாதகத்தில் 2 மிகப்பெரிய சக்திகள், 2 தூண்கள் என்று சொல்லலாம். ஒரு ஜாதகத்தின் 2 தூண்கள் என்று சொல்லக்கூடிய ராஜகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும், அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், தேவகுரு அசுரகுரு. தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவரே ராஜகுரு ஆகிறார். அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அவரே ஒரு மனிதனுடைய சுகபோக பொன் பொருள் செல்வம் அனைத்து சுகபோக வாழ்வுக்கும் கொட்டி பணத்தை கொட்டி தருகின்ற யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன். இந்த 2 கிரகங்கள் தை மாதத்தில் கடகராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது. பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலும் இந்த 2 கிரகங்கள் வலிமையாக இருந்து விட்டால், நல்ல யோகத்தில் அமைந்து, நல்ல யோகஸ்தானத்தில் அமைந்து விட்டால் மற்ற கிரகங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 2 மிகப்பெரிய அற்புதமான ஒரு மனிதனை, மிகப்பெரிய பொன் பொருள் செல்வம், வியாபாரம், வருமானம், பணத்தை கொட்டி தருகின்ற வருமானம், புதையலை எடுக்கக்கூடிய யோகம், பேரும் புகழும் கொட்டி தருகின்ற யோகமே இந்த 2 கிரகங்கள். இந்த 2 கிரகங்கள், ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும், அசுரகுரு சுக்லாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும், இந்த 2 சக்திகளும் ஒரு ஜாதகத்தில் வலிமையா அமைந்து விட்டால் அவன் நிலைமையே வேற, டாப்ல போயிடும். ஆக அப்படிப்பட்ட டாப் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து யோகத்தையும் பெறக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். நிச்சயமாக அந்த தை மாதம் நல்ல தொழில் யோகத்தையும், நல்ல திருமண யோகத்தையும், நல்ல சொத்து யோகத்தையும், ஏனென்றால் மற்ற கிரகத்தை விடுங்க, குருவும் சுக்கிரனும் வலிமை பெறும் பொழுது கடகராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு நல்ல பதவி யோகத்தையும், பேரும் புகழும் தரக்கூடிய யோகத்தையும் தரப்போகிறார். நல்ல சுகங்களை, எப்படிப்பட்ட சுகங்கள், எப்படிப்பட்ட சுகம், நல்ல காசு குணம் கொட்டிட்டாலே நல்ல சாப்பாடு கிடைச்சிடும். நல்ல சாப்பாடு, சுவையான சாப்பாடு, நல்ல கட்டில் மெத்தை, சுகபோக வாழ்வுகள், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல திருமண வாழ்க்கை, திருமணம் ஆகாதவருக்கு நல்ல திருமண வாழ்க்கை, வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு, வியாபாரத்தில் பாதிக்கப்பட்ட நல்ல வியாபாரம், பாதிக்கப்பட்டவருக்கு நல்ல வியாபாரம். பாதிப்பு வரப்போறது இல்லை. கடகராசிக்கு 2 வருஷமா இல்லை, நிச்சயமா இல்லை. அது ஒரு சில பேருக்கு இருந்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில பேருக்கு சரியில்லை அப்படின்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை, அதை நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரி, பரவாயில்ல. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது கடகராசியை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு தை மாதமாக அமையப் போகிறது. அதுல மாற்றமே இல்லை. இதுல ஏதாவது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக, நீண்டகால பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். அதுல எந்த மாற்றமே இல்லை. சரிங்களா? இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்ன ஒரு உத்தரவாதம் தரப்போறேன். ஐயா, உங்களை மேல நிறைய ஜோசியரை பார்த்துட்டாங்க. ஒரு முக்கியமான பிரச்சனைங்க, குடும்ப பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு வியாபாரம் முடக்கம், ஒரு கல்யாணமை, குழந்தை இல்லை, இதுக்கெல்லாம் நிறைய ஜாதகத்தை பார்த்து
என்னங்க அப்ப சரியாகும் இப்ப சரியாகுல ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இதற்கு காரணத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை நீங்க மத்தவங்க எப்படி எடுத்துறீங்க, இவர் இதவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. உண்மை உண்மை. வருஷ கணக்கா ஜாதக தூக்கி அலையக்கூடாது என்பதுதான் எனது முக்கிய நோக்கம். பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்ன சொல்ல போறேன், என்ன நடக்கல நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்கும். ஜாதகம் தப்பா இருக்கு, இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருக்கலாம். இந்த 2 காரணம். இங்கே உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம், நம்மை படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. வாழ்க்கை வளமும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும். கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. உங்கள் எதிர்காலத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.